தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம மாஸ்டர் 180 டெஸ்ட் யார் யாரெல்லாம் எழுதி முடிச்சிட்டிங்களோ, யார் யாரெல்லாம் வந்து கரெக்டாக ஃபுல்லாக முடிச்சிட்டிங்களோ, ஆன்சர் கீஸை நீங்கள் செக் பண்ணக்கூடிய நேரம் வந்துருச்சு. ஆன்சர் கீஸ் அப்படிங்கிறது அதாவது மாஸ்டர் 180 டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நிப்பாட்டிருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிடிஎஃபாகவே பார்த்து கரெக்ஷன் பண்ணிடுங்க. சரி, ஓஎம்ஆரில் டிக் பண்ணிங்களா, கரெக்ஷன் பண்ணிடுங்க. நீங்களே கரெக்ஷன் பண்ணிடுங்க. கரெக்ஷன் பண்ணி 200 கேள்விக்கு எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். சரியா, டாப் 10 யாருன்னு நான் கொஞ்சம் பார்க்கணும். என்ன, அவங்கள்ட்ட கொஞ்சம் நான் பேசணும். இது மாதிரிலாம் சொல்லியிருப்பேன். சரியா, அதனால அந்த மார்க் என்ட்ரி லிங்க்ல உங்களோட மார்க்ஸை வந்து போடுங்க. உங்களோட மார்க்ஸை வந்து அந்த மார்க் என்ட்ரி லிங்க்ல போடுங்க. எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. சரியா, நேர்மையாக உங்கள் மார்க் எவ்வளோ எடுத்துறீங்களோ அதை போடுங்க. ஏன்னா அவுட் ஆஃப் 200க்கு ஏன்னா அது கீழே கூகுள் ஃபார்மேட்டில் இருக்கும். உங்கள் நேமு, டிஸ்ட்ரிக்ட்டு, நீங்கள் மார்க், இது 3 போதும். நேமு, டிஸ்ட்ரிக்ட், மார்க், இது 3 போதும். போடுங்க. யார் யாரெல்லாம் என்னென்ன எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரியா, ஸோ நல்லபடியாக டெஸ்ட் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எழுதுறதுனா ஃபாஸ்ட்டாக எழுதிடுங்க. ஆன்சர் கீஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரியா, ஸோ மார்க்கை தவறாமல் மார்க்கை போட்டுருங்க. மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியம் குமார். சரியா, இதே மாதிரி 1 மந்த் கழிச்சு நம்ம 6th 9th அதை நான் சொல்கிறேன் போர்ஷன் சொல்கிறேன். சரியா, நம்ம அடுத்த 1 மந்த்தில் என்னெல்லாம் கவர் ஆகுதோ, நம்ம டிசம்பர் மந்த் ஆனுவல் பிளானர் போட்டப்ப, ஸ்டடி பிளான் போட்டப்ப அடுத்த 1 மாசத்துல என்னெல்லாம் கவர் ஆகுதோ அதெல்லாம் சேர்த்து 1 month கழிச்சு நம்ம அடுத்த டெஸ்ட்டா எழுதலாம். சரியா, ஸோ நமக்கு ஜூன் 9ஆம் தேதி எக்ஸாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால வந்து தயவு செய்து டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய வாட்டி நான் சொல்லிட்டேன், டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ மார்க் என்ட்ரு பண்றதை மறந்துடாதீங்க. மார்க் என்ட்ரு பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.